வெல்கம் டு நம்ம சேனல். அண்ட் உங்களுக்கு கனீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த வாழ்க்கையில் இந்த அளவு மேக்ஸே வரமாட்டேங்குதா அப்படின்லாம் இருப்பீங்க கரெக்டாக. ஸோ அவங்களுக்கான வீடியோ. அதே மாதிரி நீங்கள் டாப்பர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வந்து இதில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கனீஸ் ரீனா லாஜிக்ஸ் ஆப்பில் வந்து மெகா கோர்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது அப்கமிங் ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க் எல்லாத்துக்கான A to Z டாபிக்ஸ், கான்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், கம்ப்யூட்டர், பேங்க் அவேர்னஸ்க்கான வீடியோ போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கூடுதலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம வீடியோ கோர்ஸ் கரெக்டாக. ஸோ கான்ஸ் இங்கிலீஷ்க்கான ஒரு 250+ வீடியோஸ் இருக்குது, அப்லோடட் வீடியோஸ். அதை நீங்கள் பார்த்துக்கலாம், ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேனே, அஃபைஸ் க்ளோவில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேக்கேஜ் அண்ட் பிஸ் போட்டு பார்க்கணும்னா KR10 அப்படின்னு கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மக்களே. ஒரே டேக்கு தான் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறதுக்கு முன்னாடி நிறையா பேர்த்துக்கு வந்து சார் அந்த கான்ஸ் வந்து வரவே மாட்டேங்குது அப்படின்னு நிறையா பேர் இருப்பீங்க. என்கிட்ட நிறையா பேர் வந்து கேட்டது வந்து சார் அந்த ஸ்பீடே வர மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஸ்பீடு அப்படின்னா வராது. இப்போயும் சொல்கிறேன், ஸ்பீடுக்கு வந்து எந்த ஒரு சூட்சமோ எந்த ஒருமே கிடையாது. ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்காத நான் சொல்கிறேன், என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஆனால் ஸ்பீடு வரமாட்டேங்குது அப்படின்னா ஒரே ஒன்று தான், ப்ராக்டிஸ் இஸ் த கீ. ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் ஸ்பீடு வரும். ஒரு வாரமாக நான் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டே மக்களே, இப்போ நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஸ்பீடு வர மாட்டேங்குது. எனக்கு பாருங்கள் ஒரு வாரத்திலே. ஸோ அந்த ப்ராக்டிஸ் ரெகுலராக இருக்கணுமே, டெய்லியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஸ்பீடு வரும். ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ் இங்கிலீஷ் பேங்க் எக்ஸாம், இந்த கான்ஸு இங்கிலீஷு, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இங்கே நிறையா பேரோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ் வர மாட்டேங்குது. இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா கான்ஸ் நல்லா பண்ணுவான். ஆனால் இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மற்ற இதெல்லாம் விட்டுருங்க, இந்த TNPSC இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பேங்க் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா ஒருத்தவனுக்கு கான்ஸ் நல்லா வருது அப்படின்னா அவனால் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஈஸியாக பண்ண முடியும். 90% வந்து ஒருத்தன் கான்ஸ் நல்லா பண்ணுறான் அப்படின்னா அதுக்கான பாசிபிள் வந்து அதிகம். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்களேன். இப்போ நீங்கள் கான்ஸ் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா டப்புன்னு கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிருவீங்க. ஓரளவு கான்ஸ் பண்ணுறேன்னா ஓரளவு ரீசனிங்காக உங்களுக்கு ஐடியா இருக்கும் கரெக்டாக. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படியா ஆனால் படிச்சிருவீங்க. அந்த இங்கிலீஷ் வந்து அது ஆண்டவன் செயல் மக்களே. இங்கிலீஷ் நஹி மாலும் ஹே. இப்போ வர எனக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, அது ஆண்டவன் செயல். ஆனால் அதுக்கு இங்கிலீஷை நினச்சி நீங்கள் வந்து பயப்படாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இப்போலாம் கட் ஆஃப்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு போல், பேங்க் எக்ஸாம் நடத்துகிறவங்களுக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயர்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லாம் ஒரு 2.5 தான் மெயின்ஸ்க்கே வைக்கிறானா பாருங்கள். 2.5 ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5, ஒரு 4.5 அவ்வளோதான் கட் ஆஃபே ஃபிக்ஸ் பண்ணுறான். உண்மைங்க, என்னடா 4.5 சொல்கிறாரு, உண்மையிலே இது உண்மை. நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள், அந்த தான் கட் ஆஃபே வைக்கிறான். ஆனால் பயப்படாதீங்க, அதெல்லாம் நம்ம அடிச்சிடலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பேங்க் எக்ஸாம் அப்படின்னா எல்லாருமே இப்போ என்ன கேட்டால் எனக்கு இங்கிலீஷ் வராது, கரண்ட் அஃபேர்ஸ் வராது கரெக்டாக. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டிங்க அப்படின்னா அவனுக்கு வந்து கான்ஸ் வராது, ஆனால் இங்கிலீஷ் நல்லா பண்ணுவான். இந்த மாதிரி கேட்டகரி பீப்புள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு சில எப்படி சொல்கிறது, 108 கிராமமும் முற்றும்பட்ட ஒருவனால் மட்டுமே தான் இங்கிலீஷும் நல்லா வரும், கான்ஸும் வரும். அதெல்லாம் ரேர் பீஸுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் தயவு செய்து வந்து அதை ஃபீல் பண்ணாதீங்க. உங்களால் கான்ஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா தக்காளி பேங்க் எக்ஸாம் அடிச்சிடலாம். அதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ அதுக்கு தயவு செய்து கணீஷ் என்னை நம்புங்க. ஸோ கணீஸ்வரன் தைரியமாக நம்பலாம். நிறையா பேர் மக்களே சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்த நிறையா பேர் வந்து லாஸ்ட் இயரில் வந்து நிறையா பேர் சொன்னது உண்மையில நான் வந்து ஒர்த்தா டம்மி பீஸ் ஆனால் நினச்சிருக்கேன். உண்மையில நம்ம ஒர்த்தா டம்மி பீஸ் ஆனால் நிறையா பேர் கணீஷ் ப்ரோ உங்கள் கேட்டன்ஷன் பார்த்தேன், டமால் பார்த்தேன், வீடியோ கோர்ஸ் பார்த்தேன், எனக்கு அவ்வளோ கான்ஸே வராது, என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. மெயின்ஸில் உங்களால் தான் ப்ரோ நான் 10 மார்க் போட்டேன் அப்படின்னாங்க. அது கிளியர் ஆனவங்க பரவாயில்ல, 10 மார்க் வாங்கினதே கூட பெருசாக நினைக்கிறாங்க. ஏன்னா அந்தளவு வராதெல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ தயவு செய்து வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், கண்ணு மூடி ட்ரஸ்ட். இப்போ உங்களுக்கே தெரியும் பேங்க் எக்ஸாம்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து 35 கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ 35 மார்க். ஸோ இது என்ன அப்படின்னா IBBS SBI POவில் மட்டும் பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது. வெறும் 35 கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரியா? வெறும் 35 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 2 மார்க் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் 1.5 மார்க்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. அதே இது நீங்கள் கிளர்க் எக்ஸாம் வந்தீங்க அப்படின்னா IBBS கிளர்க் SBI கிளர்க் வந்தீங்கன்னா வெறும் 50 கொஸ்டின் தான் இருக்கும், 50 மார்க். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். என்னடா அதில் மட்டும் 35, இதில் மட்டும் 50 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. அங்கே செஞ்சுருவாங்க, கிட்டத்தட்ட அதே டைம் தான் இருக்கும், 40 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் அது 35 கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொடூரமாக இருக்கும். ஒரு 10 அட்டன் பண்ணாலே பெரிய விஷயம். நான் சொன்னேன் மெயின்ஸில் 10 தான் போடுவாங்கன்னு சொன்னேன், அதுவே அவனுக்கு பெரிய விஷயம் தான். ஸோ அதே மாதிரி IBBS கிளர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் 50 மார்க் இருக்கும். இப்போ RRB கிளர்க் போனாலும் அதே தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் எல்லா எக்ஸாம், எந்த ஒரு பேங்க் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எடுத்தாலுமே ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 35 கொஸ்டின் தான் வரும். ஆனால் RRB கிளர்க்கில் மட்டும் 40 கொஸ்டின் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லையும்
பேட்டர்ன் இதே தாங்க. அச்சடித்த மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது, கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் இந்த பேட்டர்ன் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம். எப்படி வரும் கேட்பாங்க. நம்ம ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராடிக், இந்த மூணுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க்குனா ஒரு மினிமம் 15லேருந்து 20 கொஸ்டின் வந்துடும். இதே இது பிஓ எக்ஸாம்னா இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். இது வந்து ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து வரப்பிரசாதம். நான் தான் சொன்னேன்ல, இந்த அளவுக்கு இந்த கார்ட்ஸே வர மாட்டேங்குது, ஆப்டியே வர மாட்டேங்குது. இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு கிஃப்டா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு மேக்ஸே வராது, ஸ்கூல்லேருந்து மேக்ஸே வராட்டினா கூட இந்த சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராடிக் வச்சு ப்ரிலிம்ஸில் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுது. நிதர்சனமான உண்மை. நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்கள் உண்மை. ஆனால் மெயின்ஸில் இது வந்து ஹெல்ப் பண்ணும், பட் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் தயவு செய்து வந்து இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 35 கொஸ்டினுக்கு 20 கொஸ்டின் வந்து இதில் எடுத்துடலாம். என்ன 20 கொஸ்டின் சொல்கிறீங்க? உண்மையாக அப்போ 1 கோடி பூ அந்த மாதிரி தான் உண்மையாக மக்கள். இப்போ 2021 நடந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கூட 15 சிம்பிளிஃபிகேஷன் 5 நம்பர் சீரிஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு ஸ்லாட்டில் 15 சிம்பிளிஃபிகேஷன் 5 குவாட்ராடிக் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நிதர்சனமான உண்மை. ஆர்ஆர்பி கிளர்க்லையும் மினிமம் 20 கேட்டுருவாங்க. ஓகே. ஸோ டிஐ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் ஒரு செட் கேட்குறாங்க, ஒரு சில டைம் 2 செட் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் எதுக்குமே ரெடி ஆகிக்கோங்க. ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஓவாக இருந்தாலும் சரி, கிளர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு செட் 2 செட் வரும். நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஈஸி தான். லைன் கிராஃப், பார் கிராஃப், டேபிள், அதுக்கப்புறம் பார் கிராஃப், பை சார்ட். ஸோ இந்த 4 தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அது உங்களுக்கு நீங்கள் டாபிக்ஸ் பார்க்க உங்களுக்கு புரியும். ஸோ டிஐ வந்து பார்த்தீங்கன்னா டிஐனா என்னென்னு நிறைய பேர் தெரியவே இல்லை. அதான் பை சார்ட், லைன் கிராஃப், டேபிள், பார் கிராஃப், இதை வச்சு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. சம்டைம்ஸ் கேஸ்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேராகிராஃப் மாதிரி கொடுப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம் 9 to 12 வந்து கேட்குறாங்க. அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்னா என்ன, அப்ளிகேஷன் ப்ராப்ளமாக என்ன அப்படின்னு நான் அடுத்து சொல்கிறேன். சரி, அதை அழிச்சிட்டு நான் வந்து எழுதிட்டு சொல்கிறேன். ஸோ டிஐயூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா ஒரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் இருக்குங்க. அது 2 செட்னா 10 கொஸ்டின் வந்துருங்க. சம்டைம்ஸ் வந்து இதில் கம்மி பண்ணிடுவான். இதில் வந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2 டிஐ கேட்டு விட்டுருவான். புரியுதா மக்களே? தெளிவாக தானே சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன், ஸ்பீட் மேக்ஸ்லாம் சேர்த்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறான் அப்படின்னா அந்த டைமில் 2 செட்டு கேட்டுருவான். ஸோ 15 ஒரு 2 செட்டு 10 25 ஆச்சா. அப்ளிகேஷன் செம்மில் 10 கேட்டுருவான். ஸோ 35 மார்க் வந்து இதிலே வந்துடும். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் வலிக்குது. ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மக்களே. மெயின்ஸ் கூட பாஸ் பண்ணிடலாம், ஆனால் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது தான் உண்மையிலே கஷ்டம். கிளியர் பண்ணவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு 9 லட்சம் பேர் வெளியே அனுப்பிச்சிடுவான். 1 லட்சம் பேர் தான் மெயின்ஸ் அனுப்புவான். ஸோ அந்த மாதிரி 10:1 ரேஷியோவில் ஃபில்டர் பண்ணுறதுனால ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸ்பீடாக பண்ணணும். இங்கே மேட்ரு என்னென்னா எல்லாருமே பண்ணுவாங்க. சீன் என்னென்னா நம்ம போய் ஸ்பீடாக பண்ணுறோமா, இது எவ்வளோ டைம் கொடுப்பாங்க அப்படின்னா வெறும் 20 கொஸ்டின்ஸ் வந்து 20 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ 20 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து 35 கொஸ்டின் போடணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவராலே முடியாது. இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, இவ்வளோ சொல்கிறேன்ல, லைக் கொள்கைகளை சொல்வேன், என்னாலே முடியாது. 35 கொஸ்டின்ஸ் போட முடியுமான்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது. ஆவரேஜாக ஒரு 30 அடிக்கலாம், 28 அடிக்கலாம். ஒரு 28 மேலே நீங்கள் கான்ஸில் ப்ரிலிம்ஸில் பண்ணாலே தரமான அட்டெம்ப்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் வந்து இப்போ நீங்கள் எல்லாமே ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நான் பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னு நான் வந்து புலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், டேபிள், ஸ்பீட் மேக்ஸ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோவே இருக்கும். யூடியூப்லேயே நிறையா வீடியோ போட்டிருக்கேங்க. நம்ம வீடியோ கோர்ஸ்லேயே ஃபோல்டர் வைஸ் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ், ஸ்கொயர் ட்ரிக்ஸ், கியூப் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ட்ரிக்ஸ் இருக்குது. சரியா? அதுக்கே ஒரு 3 மணி நேரம் வீடியோலாம் போட்டிருப்பேன். கனி ஸ்பீட் மேக்ஸ்னாலே வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த ட்ரிக்ஸை லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கண்ணை மூடிட்டு ஒரு 1 to 30 ஸ்கொயர் படிக்கணும். என்ன எல்லாருமே ஒரு 100 சொல்லுவாங்க, நீங்கள் என்ன வெறும் 30 தான் சொல்கிறீங்கன்னா இதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. எனக்கு ஓப்பனாக சொல்லலாம், எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு 56 ஸ்கொயர் என்னன்னு கேட்டால் எனக்கு 3136 தெரியும். 96 ஸ்கொயர் என்னன்னு கேட்டால் 9216 தெரியும். எப்படின்னா ஒரு 30 வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும். அதுக்கப்புறம் ட்ரிக்ஸ் இருக்குது, மைண்ட் கால்குலேஷன் ட்ரிக்ஸ். அது ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ்லேயே பண்ணுற மாதிரி வந்துடும். அந்த ட்ரிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பர் ஸ்ட்ரைக் ஆகிடும். அந்த ட்ரிக்ஸ் என்னோட ஹவு டு ஃபைண்ட் ஸ்கொயர் 1 to 100, 1 to 1000லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ கோர்ஸ்லேயும் அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆப்பில் போனாலும் அந்த வீடியோஸ் வருஷப்படி இருக்கும். ஒரு முறையாக படிக்கணும்னா நீங்கள் வீடியோ கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயே சர்ச் பண்ணி என் வீடியோஸ் நிறையா கிடைக்கும், பார்த்துக்கலாம். ஸோ கியூப்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 30 என் வீடியோன்னு ஒன்றும் கிடையாது, நிறையா வீடியோ இருக்குங்க.
ஹிந்தி சேனல் சரி, தமிழ் சேனல் நிறையா வீடியோ இருக்கும் பாருங்கள். டேபிள்ஸ் 1 to 20 அரே பாய் இதெல்லாம் சின்ன வயசுலலாம் படிக்க சொன்னாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குது, ஒரு பெரிய நம்பர் வருது அப்படின்னா இப்போ 210 284 அப்போ நீங்கள் டேபிள்ஸ் தெரிஞ்சவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும். தயவுசெய்து டேபிள்ஸ் 1 to 20 படிச்சிருங்க. நானும் தான் சொல்லிட்டேன், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து சொல்லிட்டேன். இன்ன வரைக்கும் நானே படிக்கலை, எப்படி நிறையா பேர் படிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே மேட் என்னன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும், நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா லைக் இது படிப்பாங்க ஆனால் மறந்துடும், அதான் பிரச்சனை. இப்போ நானும் உட்காந்து படித்தேன், ப்ரிப்பேர் பண்ணுற டைம்லாம் உட்காந்து படித்தேன், ஆனால் அது மறந்துடும். ஏன்னா நமக்கு ஸ்கூலில் படித்த 10 டேபிள்ஸ் வரைக்கும் தான் ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் என்னால் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும். 15 into 14 என்ன, 16 into 18 என்னால் சொல்ல முடியும். எப்படின்னா அகைன் நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணி தான் பண்ணுவேன். பட் ஆனால் நீங்கள் மக்கப் பண்ணணும்னு சொல்கிறேன். 1 to 20 டேபிள்ஸ் 20 டைம்ஸ் பண்ணி தான் பண்ணால் மட்டுமே உங்களால் டிஃபரன்ஸ் காமிக்க முடியும். தயவுசெய்து பண்ணிடுங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் 1/1 என்ன, 1/21 என்ன, 1/25 என்னன்னு தயவுசெய்து படிச்சிருங்க. அடுத்து வந்து இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வரப்பிரசாதம் சொல்கிற ஸ்பீட், மேக்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வந்து நீ டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணும். ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டெய்லி 50 பண்ணுங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் டச்சில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டுமில் செஷன் ப்ராக்டிஸ் எல்லாம் டெய்லி நம்ம சேனலில் போகும், பழைய டமால் செஷன்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டுமில் செஷன், டமால் செஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டெய்லியுமே இந்த சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சைஸ் தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏகப்பட்ட டெலகிராம் இருக்கும், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிடைக்கும். பட் நான் சொல்லினா மினிமம் நீங்கள் அட்லீஸ்ட் 10 ஆச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. 10 கண்டிப்பாக முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் வேர்ட் ப்ராப்ளம்க்கே வரணும். ஸோ இந்த பர்சன்டேஜ், ஸ்பீட், மேக்ஸ், ஃப்ராக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டால் ஒரு வாரத்தில் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க மேக்ஸிமமே. ஒரு வாரத்தில் உங்களால் இதெல்லாம் கற்றுக்க முடியும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிகினர்ஸாக இருந்தால் கூட உங்களால் ஒரு வாரத்தில் இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக ஸ்லோவாக படிங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இப்போ நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நம்ம ஸ்ட்ராட்டஜி என் கூட உட்காந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டுலாம் நிறையா தம்பி சொல்லியிருப்பாங்க. என் கூட வந்து நிறையா தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துருப்பாங்க. ப்ரோ நான் கிளியர் ஆகிட்டேன் ப்ரோ, SBIP IBPS PO. அந்த தம்பிகள்கிட்ட நான் கேட்பேன், தம்பி ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ என்ன சொல்லுவாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ப்ரோ எனக்கு அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் தெரியாது ப்ரோ, ஆனால் எனக்கு ஒரு 7 டாபிக் தான் ப்ரோ நான் பார்த்தேன். நீங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பீங்க ஒரு 7 டாபிக் மட்டும் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த 7 டாபிக் வச்சு நான் வந்து மெயின்ஸை கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டேன் ப்ரோம்பாங்க. ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 7 டாப்பிக்கை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதில் நீங்கள் வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணாலே உங்களால் குவான்ஸில் நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ், ரேஷியோ, ஏஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், SACA, பார்ட்னர்ஷிப். இது என்னோட ப்ரியாரிட்டி. ஒரு 90% ஆஸ்பிரண்டோட ப்ரியாரிட்டி இதாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்கோரிங் பார்ட். ஏன் ஸ்கோரிங் பார்ட்னா, இப்போ ஒரு பேங்க் ப்ரொஃபைல் என்ன, பேங்க்கோட ஜாப் நேச்சர் என்ன அப்படின்னா, அங்கே போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ட்ரெயின் ஓடுது, எவ்வளோ பைப்பில் ஃபில் ஆகுதுன்னு மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. உங்களோட டேட்டா பேஸ், பேங்க் எக்ஸாமோட கம்ப்ளீட் டேட்டா பேஸே இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி, ரேஷியோ பேஸ் பண்ணி, பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் இதுலேருந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் தெரியுமா, டிஐயில் வெயிட்டேஜ் அதிகம்னு சொல்லி. மேக்ஸிமம் டிஐ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், SICI, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் பேஸ் பண்ண டிஐ தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே இந்த பர்சன்டேஜ், ரேஷியோ, ஏஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், SICI, பார்ட்னர்ஷிப் அது ஈஸியான டாபிக் கூட. இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. இதுக்கான ட்ரிக்ஸ் நிறையா போட்டிருக்கேன். எல்லாமே நான் ரேஷியோ மெத்தடே டீச் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே வீடியோ கோர்ஸ், நம்ம கேட்ட சேனல்லாம் நீங்கள் டெய்லி பார்த்தாலே போதும், அதுவே உங்களுக்கு எனஃப். ஓகே, அது போக உங்களுக்கு FFL சதீஷ் சாரோட பேசிக்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தாலே உங்கள் நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். கான்செப்ட்ஸ், ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ இனிஷியலாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த டாப்பிக்கை பாருங்கள். செகண்ட் ப்ரியாரிட்டி தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி. என்னடா இது 1 2 3 4 அப்படின்னு நான் பிரிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரே டாபிக் தான். எப்படி இது ஒரு 6 டாபிக்னா இது ஒரு 7 8 9. அதே மாதிரி தேர்டு ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா அலிகேஷன் அண்ட் மிக்சரா, இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டாபிக் 10. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், ட்ரெயின்ஸ், இது எல்லாமே சேர்த்தே ஒரே டாபிக் தான். நான் அப்படி தான் சொல்லுவேன். இது ஒரு டாப்பிக்காக பார்த்தா இவ்வளோ டாபிக் மாதிரி தெரியும். ஒரு 6, இது ஒரு 3, ஒரு 11 டாபிக் தான். கான்ஸ் ஆப்டியே ஈஸியாக இருக்குல்ல, அவ்வளோதாங்க. ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டி இது கொடுங்க, தேர்ட் ப்ரியாரிட்டி இது கொடுங்க. பட் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்துடாது. இதெல்லாம் 1 வீக் ஆகும். அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஸ்லோவாக பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 45 டேஸில் உங்களால் குவான்ஸில் பேசிக்ஸ் கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு நான் வீடியோ எண்ட்லையும் சொல்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி
டெய்லியுமே என்னோடய செஷன் பாருங்கள், கேட்டன் செஷன் நிறையா பழைய வீடியோஸ் நிறையா இருக்கும் பாருங்கள். வீடியோ கோர்ஸில் அதுக்கு ஆர்டராக போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் FFL சதீஷ் சார் வீடியோ கான்ஸுக்கு இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தமிழில் கிடைக்கிற வீடியோஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மெயின்ஸ் சொல்கிறேன், அப்புறம் ஃபைனலாக சில. இப்போ வாங்க மெயின்ஸுக்கு வருவாங்க. இதாங்க பாதி பயபுலையே படிக்கவே மாட்டுறாங்க. அதாவது ஃபிலிம்ஸ் படிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டியது. தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. அந்த ட்ரெண்டெல்லாம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் 35-40 இப்போலாம் பார்த்தா செதுக்கிடுறாங்க. நீ அஃபேர்ஸ்க்குள்ள உள்ளே நீ டெஸ்ட் போட்டாலும் சரி, ஒரு 12 மார்க்கு 13 மார்க் தான் வைக்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கான்ஸ் வந்து மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதில் வந்து நீங்கள் வந்து ஓஹோலாம் எடுக்க வேணாம். நறுக்குன்னு ஒரு 10 கொஸ்டின் ஒரு 20 மார்க் எடுத்தாலே செம்மையான அட்டெம்ப்ட். அது எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக கேட்குறாங்க, அவ்வளோ கஷ்டமாகவும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ நம்ம அதனால் பயப்படாதீங்க. நான் சொல்கிறது 60 மார்க் அப்படின்னு இருக்குன்னா ஐயோ 60 எடுக்கணுமான்னு கேட்டால் யாராலே எடுக்க முடியாது. சரியா? சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி, என்னால், ஆண்டவன் யாராலே எடுக்க முடியாது. கிளியர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கே தெரியும். நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் ஒரு 200-250 பேர்கிட்ட நம்ம பேசியிருப்போம் கிளியர் பண்ணுவாங்க இந்த வருஷம் மட்டும். எல்லாருமே கான்ஸில் அவங்க அட்டெம்ப்டே பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ் தான் சார் வந்துச்சு. அதிகபட்சம் மினிமம் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு 12 மார்க்கே கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதனால் தயவு செய்து இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணுமான்னு நினச்சிடாதீங்க. நீட்டாக ஒரு 20 மார்க் எடுத்தாலே நல்ல அட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஆமாம், இங்கே எதுக்கு நேதாஜி வந்தார் தெரில மக்களை, ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ IBPS SBI கிளர்க்கெலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா IBPS SBI கிளர்க்கா வாட்டர் RRB கிளர்க்கெலாம் 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க் வரும். அதே மாதிரி SBI PO எக்ஸாம்ஸில் 35 கொஸ்டின் ஆனால் 60 மார்க்ஸுக்கு வரும். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ IBPS ஆர் SBI கிளர்க்கில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஒரு 95% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 ராங் நம்பராக அப்ராக்சிமேஷன் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சிம்பிளிஃபிகேஷனாக இருக்காது, கொடூரமான அப்ராக்சிமேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அது ஈஸியாக 5 மார்க் எடுத்துடலாம். ஓகே, ஸோ 20லேருந்து 26 கொஸ்டின் வந்து DA அண்ட் கேஸ்லெட்டில் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் கேஸ்லெட்ஸ் வந்து வென் டயக்ராம் பேஸ் பண்ணியிருக்கும், பெர்சன்டேஜ் ரேஷியோ பேஸ் பண்ணியிருக்கும். DI பார்த்தீங்கன்னா லைன் கிராஃப் இருக்கும், பார் கிராஃப், அதே 2 பார் கிராஃப், 2 பை சார்ட், மிக்ஸ்டு கிராஃப், மிக்சிங் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஒரு இதுவே போடலாம். நான் DIக்கு அப்படின்னு தனியாக வீடியோ போடுறேன். சரியா? ஸோ DI அண்ட் கேஸ்லெட்ஸில் வந்து வெயிட்டேஜ் அதிகம். 20லேருந்து 26 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஒரு 4 செட்டு கேட்டுருவாங்க. ஒரு செட்டில் 6 மார்க் 6 கொஸ்டின் இருக்கும், ஒரு செட்டில் 5 கொஸ்டின் இருக்கும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 செட்டு கேட்குறாங்க. ஸோ DI அண்ட் கேஸ்லெட்டோட வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ தயவு செய்து வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். DI என்னென்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே சீன் என்னென்னா இப்போ 5 செட்டு கேட்குறாங்க அப்படின்னா 5மே கஷ்டமாக இருக்காது. கண்டிப்பாக கேஸ்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? இப்போ 5 கேட்குறாங்க அப்படின்னா நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலே ஒரு நல்ல ஸ்கோருக்கு வந்துடும். அதுவும் ஒரு 2 DI வந்து ஈஸியாக இருக்கும், ஒன்று வந்து மாட்ரேட்டாக இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். இங்கே மேட்ரு என்ன தெரியுமா? 5 DIயில் வந்து கரெக்டாக நம்ம எதை பிக் பண்ணுறோம், எதை ஸ்கிப் பண்ணுறோம், அதான் இந்த இடத்துல மேட்ரு. நம்ம எல்லாத்தையும் 5 DI இருக்கா ஆஹா அப்படின்னு பண்ணிட முடியாது. 5ல் வந்து ஈஸியாக இருந்தால் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்லேயே ஒரு சில DI பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் வர மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண, நிறையா டெஸ்ட் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் 10லேருந்து 13 அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம். நம்ம ப்ரிலிம்ஸ் படிச்சோம் தெரியுமா? அதே அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம் தான் இருக்க போகுது. ஆனால் என்ன கொஞ்சம் லெவல் வந்து கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கேடன்ஸ்ன்னு பாருங்கள் மக்களே, அது பார்த்தாலே நீங்கள் மெயின்ஸில் அப்ளிகேஷன்ஸ்லாம் தரமாக பண்ணிட்டு வந்துடுவீங்க. சரியா? ஸோ 5 to 7 டேட்டா எஃபிஷியன்சி ஆர் குவான்டிட்டி பேஸ் சம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து 2 வரும், ஆறு குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2, குவான்டிட்டி 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வரும். ஸோ ஓகே, ஃபைன். இதே நீங்கள் வந்து IBPS ஆர் SBI PO வந்தீங்கன்னா 35 கொஸ்டின் தான் இருக்க போகுது. ஸோ 35 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ 3லேருந்து 4 ராங் நம்பர் கேட்பாங்க. ஆனால் ராங் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லைனரில் இருக்காது. அதிலே ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 இருக்கும். என்னோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். நான் மெயின்ஸ்க்கான வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், அதில் நான் டீச் பண்ணியிருப்பேன். சேம் டிட்டோ அப்படியே SBI PO IBPS POவில் வந்துச்சு. நிறைய பேர் எக்ஸாம் முடிச்சு சொல்லியிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் நேற்று தான் நடத்தியிருந்தீங்க அதே மாதிரியே கிடையாது, அதே பேட்டர்ன் அப்படியே நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த 3 to 4 ராங் நம்பர் குவாட்ராடிக் வரும், ஷோராக வரும். அதனால் அகெயின் இங்கே 15 to 18 DI கேஸ்லெட்ஸ் 3மே செம்ம சம்பவமாக இருக்கும். ஆனால் அந்த 3லேயுமே ஒன்று ஈஸியாக இருக்கும். அந்த ஒன்று நீங்கள் பிக் பண்ணுறது தான் இருக்குது. அது நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் 3 to 5 டேட்டா எஃபிஷியன்சி கேட்பாங்க, 6 to 8 அப்ளிகேஷன் பண்ண வைப்பாங்க. இவ்வளோ தாங்க. சரியா? ஸோ இதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா, எப்படி பிளான் பண்ணி படிச்சிங்கனாலும் அடிச்சிடலாம். இது ஒரு 4 மார்க்கு, இதில் ஒரு செட்டு DI அடிச்சிங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ல 6 to 8னா ஒரு 3 சம் போடுங்க. இதில் ஒரு டேட்டா சயின்ஸ் 2 சம் போட்டுவாங்க. இதை நீங்கள் பண்ணாலே ஒரு பார்த்தீங்கன்னா 4, 5, 9 ஒரு 14 மார்க் வரும். 14 கொஸ்டின் வருது. ஆனால் நீங்கள் 14 கொஸ்டின் நினைக்காதீங்க. நான் சொன்னேன் 35 கொஸ்டின் இன்ட்டு 2 மார்க்ஸ் ஆர் 1.5 மார்க்ஸ் மினிமம் இருக்கும். நீங்கள் ஒரு இன்ட்டு ஆவரேஜாக 1.5 வச்சாலே வந்துருங்க, ஒரு 25 கிட்ட வந்துடும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வரலாமா? 1.5 தெரியாதா? 3/2 7 3 21 வரும். சிலது 2 மார்க் வச்சிங்கன்னா 22 24 கிட்ட வரும். உண்மையிலே தரமான அட்டெம்ப்ட். ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஷோராக ஒரு 5 மார்க் அடிச்சிடலாம். இதில் வந்து ஒரு 2 டிஏனா ஒரு 10 மார்க்கு. அப்ளிகேஷன் 13 கொஸ்டின் கிட்ட வரும். 12 13 ஷோரா இதில் வந்து ஒரு ஷோர் 5 அடிச்சிடலாம். ஸோ ஒருன்னு வருது ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் அடிச்சிங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 20-24 கொஸ்டின் வரும். நான் சொல்கிறது மினிமம் சொல்கிறேன். நீங்கள் ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணி ரெகுலராக நீங்கள் டச்சில் இருந்தாலே இந்தளவு வந்து உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்.